மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் ரெபல். பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா உண்டி வச்சு குலுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட சித்தாந்தமுடையவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு பொதுமக்கள் பிரச்சனைக்காக உண்டியல் வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கதர் வேஷ்டி கதர் சட்டை போட்டுக்கிட்டு பெருந்தன்மையோடு இருப்பாங்க. அவங்க பார்த்தா காங்கிரஸ் கொள்கையுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களாம் பார்க்க தான் இப்போ இப்படி சுதந்திரம் கிடைச்ச பிறகு அவங்களுடைய லெவலை அந்த காலகட்டத்தில் இருந்த இந்த சித்தாந்தம் இந்த கொள்கையுடையவனுடைய வயலன்ஸ் அவங்களோட லெவலே வேற. ஸோ அந்த லெவல் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி இந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணும்னு பார்த்தா, சுதந்திரம் கிடைச்ச பிறகு மொழிவாரி மாநிலமாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு பிரிச்சாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் கன்னியாகுமரி நாம் எடுத்துக்கிட்டு மூணாரை கேரளா கொடுத்துட்டோம். அப்போ கன்னியாகுமரியினுடைய பார்டர்லையும் மூணாரினுடைய பார்டர்லையும் தமிழ், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் நிறையா இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணாரை மட்டும் இந்த படத்தினுடைய டைரக்டர் எடுத்திருக்காரு. மூணாரில் எஸ்டேட்டில் கேரளாக்காரங்க முதலாளிகளாக இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம தமிழர்கள் அடிமைகளாக எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வித வசதியும் இருக்காது. அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அதுலேருந்து சில மாணவர்கள்லாம் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி பாலக்காட்டுக்கு வருவாங்க. பாலக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும். அங்கே ஜிவி பிரகாஷ்குமார் அவங்க டீம் எல்லாம் காலேஜ் படிப்பாங்க. காலேஜ் படிக்குள்ள பார்த்தா அங்கே 2 டீம் இருக்கும். அந்த டீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சிந்தனையுடைய ஒரு குரூப் மாதிரி காட்டுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஒய்எஃப் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துடைய ஒரு குரூப்பு. இந்த 2 குரூப் மாணவர்கள் இருப்பாங்க. இதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். கம்யூனிஸ்ட சித்தாந்த கொள்கையுடைய டீமுக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாகுல்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேரும் என்ன வேலை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாணவர்கள் படிக்க வராங்க இல்லையா, அவங்கள பயங்கர கொடுமைப்படுத்துவாங்க. ரொம்ப அடிமைகளை வச்சுருப்பாங்க. கக்கூஸ் கழுவு விடுவாங்க. அதுக்கடுத்து சாக்கடை தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றுவாங்க. அந்த மாணவர்கள் அங்கே படிக்க முடியாததுக்கு உண்டான எல்லா சூழலையும் உருவாக்குவாங்க. இருந்தாலும் அங்கே போராடி படிக்கணும்னா அந்த மாணவர்கள் படிப்பாங்க. படிச்சுட்டு இருக்குள்ள ஒரு கட்டத்தில் ரேக்கிங்கிற பேரில் அவங்க பண்ணுற கலாட்டாவால் மூணாறுலேருந்து இங்கே படிக்க வந்த தமிழ் மாணவர்களில் ஒருத்தர் இறந்துடுறாரு. இறந்த உடனே பார்த்தா ஜிவி பிரகாஷ்குமார் சொல்வார், இனிமேல் அகிம்சையாக நம்ம போராடி வேறு வழியே கிடையாது. அகிம்சையாக போராடணும்னா எதுவுமே கிடைக்காது, நம்மளால் படிக்க முடியாது. இனி நம்மளோட ரூட்டை மாற்றுன்னு சொல்லி மாணவர்கள் எல்லாத்தையும் தமிழ் மாணவர்கள்லாம் சேர்த்து அவர் ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிப்பார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா காலேஜ் எலெக்ஷன் வந்துடும். காலேஜ் எலெக்ஷனில் இவங்க ஒரு டீமாக நிற்பாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்த உடையவங்க மாணவர்களாக ஒரு டீமில் நிற்பாங்க. காங்கிரஸ் கொள்கையுடையவங்க அது மாதிரி காட்டுவாங்க. காங்கிரஸ் கொள்கையுடையவங்க மாதிரி கேஎஸ்கியூன்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்க ஒரு டீமாக நிற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமும் தமிழ் மாணவர்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் யாராவது ஒருத்தர். அதனால் அவங்க 2 பேரும் போலியாக பாசம் காட்டுற மாதிரி இவங்க நடிப்பாங்க. அப்போ தான் ஜிவி பிரகாஷ்குமார் ஒரு முடிவு எடுப்பார், ஏன் நாமளே எலெக்ஷன் நிற்கக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க ஃபார்ம் பண்ணி எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த காலேஜ் ஆளணுங்கிறதெல்லாம் இவங்களுடைய கொள்கையாக கிடையாது. நம்ம படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லாத நம்மளை விட்டால் போதுங்கிறது தான் அவங்க நிற்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி மூணாரில் என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறாங்க, இந்த எலெக்ஷனில் தமிழ் மாணவர்கள் நின்றதுனால இவங்க என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை. இந்த படத்தினுடைய இயக்குனர் நிக்கேஷ். இந்த கதை 1980 பாலக்காட்லேயும் மூணாறுலையும் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. எந்த இடத்துலையுமே இந்த கதைக்காக என்டர்டெய்னிங் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக டூயட்டோ அல்லது காமெடி வச்சு எந்த இடத்துலையுமே அந்த படத்தை தொய்வாக்கலை. இந்த படத்துக்கு தேவையான காட்சிகள் கவலையே படாமல் எவ்வளோ ஃபைட் வேணும், எவ்வளோ ரெவல்யூஷன் டைலாக் வேணும், எவ்வளோ அட்ராசிட்டி அவங்க கேரளாக்காரங்க தமிழ் மாணவர்களை எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தயக்கமே இல்லாமல் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துக்கு அவர் டைரக்டராக தன்னை நிலைநிறுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பீரியட் ஃபிலிம் எடுக்கிறதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தா, அந்த காலகட்டத்துக்கு ஒரு சீனை நடக்கிற மாதிரி காட்டும்போது அந்த நீளத்துக்கு சீனை வச்சா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கு இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் டைமுக்கு பார்த்தா ரொம்ப லேக்கிங்காக இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிலிமிக் டைம் ஃபிலிமிக் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியா அந்த ஃபிலிம் நடக்கிறதுனுடைய ஸ்பேஸும் அந்த டைமையும் ட்ரிம் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரமாதமான ட்விஸ்ட் வச்சுருக்காரு. கேரளா மாணவர்கள் 200 பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க. அவங்க தமிழ் மாணவர்கள் ஒரு 10 பேர் போய் அடிக்கணும். இது எப்படி அவங்கள அடிக்க முடியும் நைட்டில் ஹாஸ்டலில்? அவங்ககிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது, இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எப்படி போய் அடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ட்ராமா, அந்த பிளே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும், ஓ இப்படி கூட மாணவர்களை போய் ஹாஸ்டலில் பூந்து அடிக்கலாமா, இந்த டெக்னிக் இருக்கான்னு. அந்த டெக்னிக் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இதே மாதிரி கிளைமாக்ஸில் ஜிவி பிரகாஷ் அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்காக ஒரு ட்ராமா செட் பண்ணுவாங்க. அது கிளைமாக்ஸில் தான் தெரியும் அவங்க செட் பண்ண ட்ராமான்னு. ஆனால் அது இந்த சீன் அளவுக்கு
ஒரு டீட்டெயிலாவோ அல்லது வந்து ஒரு பெப்பி கொடுத்துருந்தா அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வேகம் எடுத்திருக்கும். ஸோ இயக்குனராக இவர் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு கதையை வந்து எந்த அளவுக்கு நெரேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நெரேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து ரசிகர்களை பொழுதுபோக்காக பார்க்க வைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த படத்தில் ஹீரோவா ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. இவ்வளவு படங்கள் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா, இந்த படத்தில் மட்டும்தான் ஒரு முழு ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான லுக்கு, அந்த பாடி லாங்குவேஜ், அடுத்தது வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், டைலாக் டெலிவரி, இப்படி ஒரு முழு நடிகருக்கு ஒரு முழு ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அவர் வந்து தன்னை வந்து கட்டுப்படுத்திட்டு நடிக்கணும், தனக்குள்ள இருக்கிற கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டக்கூடாது, வெளிக்காட்டினா மற்ற மாணவர்களுடைய படிப்பு டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி நடிக்கக்கூடிய அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவர் கூட பார்த்தீங்கன்னா கருணாஸ் நடிச்சிருக்காங்க. கருணாஸ் வந்து அந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக வந்திருப்பாங்க. அப்புறம் மமிதா பிரேமலு படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க, அவங்க இந்த படத்தில் வந்து நடிப்பாங்க. கொஞ்ச அளவுக்கு தான் சீனில் வருவாங்க. அவங்களுக்கும் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு ஒரு இன்டிமேசி இருக்கிற மாதிரி வரும். அது பெரிய டீட்டெயிலாக இருக்காது. அவங்களுக்கு எல்லாத்த விட ஜிவி பிரகாஷ்குமாரோடைய பெர்ஃபார்மன்ஸு, ஆக்டிங் ஸ்கோப் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி வில்லன் வெங்கடேசன் சொல்லிட்டு நிறைய முடி, தாடி, எப்போ பார்த்தாலும் பார்த்தா ஒரு பயங்கர துடிப்பு, தமிழ் மாணவர்களை பார்த்தாவே அடிக்கணும், அவங்கள பார்த்தாவே வந்து வேற லெவலில் ட்ரீட் பண்ணணும், கேவலமாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்டு, அந்த ஃபிசிக் லுக்கு எல்லாமே ரொம்ப துடிப்பாக பண்ணியிருக்காரு. இவர் தமிழில் வந்தாருன்னா உண்மையாலுமே ஒரு சூப்பர் வில்லன் கிடைச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரஹீமும் அதே அளவுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமாரே மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. இந்த படத்தில் அருண் கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் 2 கேமராமேன். கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா 1980 இந்த படம் நடக்கிற மாதிரி காட்டியிருக்கனால அந்த டோனை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து படம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஷாட்டு காட்டும் போதும் அந்த அட்மாஸ்பியர் பார்த்தா ரொம்ப கிராண்டியராக இருக்குது. கேமரா ஒர்க்கு, மியூசிக் இந்த படத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த இந்த குழுவை எதுக்காக நம்ம வந்து தைரியக்காரங்க அப்படின்னு சொல்லணும்னா, இன்றைய காலகட்டத்துக்கு இப்படி ஒரு கதையை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இந்த கதை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மொத்தத்தில் அந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் அவுட் ஆஃப் சிலபஸில் வந்த ஒரு செக்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் செக்மெண்ட்டை பார்க்குறதும் அல்லது வந்து படிக்கிறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.